புதுச்சேரி தாக்கூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வித்தியாசமான முறையில் 74வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி தாக்கூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டின் 74வது குடியரசு தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் 74வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்ட வேளையில் புதுச்சேரியில் தாக்கூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டின் 74வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி காலை 8:30 மணியளவில் இக்கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் தலைமையில் பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவர்கள், NCC மற்றும் ஆபீசர்ஸ் ஆகியோர் இந்திய நாட்டின் 74வது குடியரசு தின விழாவை கொண்டாடினர். இதில் கலந்து கொண்ட இக்கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது நாட்டுப்பண் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற குடியரசு தின விழாவின் முதன்மை பேச்சாளராக கல்லூரியின் ஹவுஸ் கீப்பிங் போர்ஸை சார்ந்த திருமதி வள்ளியம்மை உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், கடைநிலை ஊழியரும் பேசுவதற்கான அடிப்படை தளம் அமைக்கப்பட்டு அதில் தன்னை போன்றவர்களும் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததான் உண்மையான ஜனநாயகம் என்றும், அதுவே நமது அரசியலமைப்பு சாசனம் பேச்சுரிமையாக நமக்கு வழங்கி இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அவரைத் தொடர்ந்து கல்லூரியின் காவலாளி திரு முத்து உரை நிகழ்த்தி குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவர் பேசுகையில், கடந்த ஆண்டுகளை காட்டிலும் தற்போது இந்த கல்லூரியானது தனியார் கல்லூரிகளுக்கு இணையாக வளர்ந்து வருவதாகவும், தாம் மட்டுமல்லாமல் இங்கு பயின்ற முன்னாள் மாணவர்களும் குறிப்பிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுதான் வளர்ச்சி, இது நாட்டிற்கு தேவையான உண்மையான வளர்ச்சி என்றும் குறிப்பிட்ட அவர் தன் உரையை முடித்தார். இதனைத் தொடர்ந்து பேராசிரியர்கள் உரையாற்றினர். நிர்வாக இக்கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் அவர்கள் குடியரசு தின தலைமை உரை நிகழ்த்தினார். அவர் பேசுகையில், இந்திய அரசின் முடிவின்படி முன்னுரிமை என்பது சுகாதார மற்றும் துப்புரவு பணியில் ஈடுபடும் மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதை நிரூபிக்கும் வகையில் கல்லூரியின் ஹவுஸ் கீப்பிங் போர்ஸ் மற்றும் பாதுகாவலருக்கு இந்த குடியரசு தின நாளில் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.